மக்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு அவர் ஜஹானஸ் குக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு அருமையான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான டிஷ் தாங்க உருண்டை குழம்பு. அதுவும் நம்ம ஊர் ஸ்பெஷல் இல்லைங்க, செட்டிநாடு ஸ்பெஷல் உருண்டை குழம்பு தான். இறால் போட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செய்முறை பார்க்க ஆரம்பிப்போம். இந்த உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பருப்பு ஐட்டம் தான் தேவை. அதுக்கு நான் துவரம்பருப்பில் 1 கப்பும் கடலை பருப்பில் 1 கப்பும் போட்டு நல்ல 3 கழுவு கழுவி அலசிட்டு முத்து தண்ணி வர்றப்ப நம்ம ஊற வச்சிடணுங்க. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய் எடுத்து போட்டு எல்லாம் கலந்த மிளகாய்த்தூளில் 5 ஸ்பூனும் அரை கரண்டி மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு அடி அடித்து எடுத்துக்கிறணும். திருப்பி பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கணுங்க. புளி நல்லா 2 லெமன் சுளைக்கி ஏற்ற மாதிரி புளி எடுத்து ஊற வச்சாச்சு. அது எந்த தண்ணியிலன்னா ரைஸ் வாட்டரில் தான் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் 10லேருந்து 15 போட்டுக்கலாம், இல்லாட்டி பெரிய வெங்காயத்தில் 2 எடுத்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காக்கில் இறால் எடுத்திருக்கேன். இந்த செட்டிநாடு உருண்டை குழம்புக்கு, பருப்பு உருண்டை குழம்புக்கு காக்கில் இறால் எடுத்து ஆஞ்சு சுத்தம் பண்ணி அலசி வச்சுருக்கேன். அதோடு நம்ம அடித்து வச்ச மசாலாவையும் நெக்ஸ்ட்டு புளியையும் கரைச்சி ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம குழம்புக்கு கரைச்சி கூட்டி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு உருண்டை குழம்புக்கு உருண்டை ரெடி பண்ணுறதுக்கு வாங்க அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாய் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி குடமிளகாவில் ஒரு விரல் தண்டிக்கு நீங்கள் நீளமாக சேர்த்துக்கலாம். ஒரு பூண்டு பல் சேர்த்துக்கங்க, அதில் 5 இருக்கும் 6 இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க, வாசமனமாக இருக்கும். இதில் நீங்கள் பெருங்காயம் வேணால் 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம், நான் இங்கே சேர்க்கலைங்க. இதோட ஒரு அடி அடித்ததுக்கப்புறம் அந்த வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் கொஞ்சோன்னு சேர்த்து ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சிடணுங்க. வேக வைக்கிறது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. இதுக்கிடையில் குழம்பு கூட்டுறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சாச்சு. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். இப்போ ஒரு 2 கரண்டிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்ல வெந்தயம் போடணும், அதான் வாசமனமாக இருக்கும். 2 டீஸ்பூன் வெந்தயமும் 1 டீஸ்பூனுக்கு சீரகமும் சேர்த்து வெடிக்க விட்டதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து பொன் சிவப்பாக செவக்க விட்டுக்கணுங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம உருவி போடணும், அப்போ தான் வாசமனமாக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர் குழம்புக்கு கொடுக்குங்க. இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் பருப்பு உருண்டை குழம்பு இறால் சேர்த்தும் போடலாம், இறால் சேர்க்காமலும் போடலாம். உங்களுக்கு நீங்கள் நான்வெஜ் பிரியர்களாக இருந்தால் இறால் சேர்த்துக்கங்க. அப்படி இல்லை நாங்கள் வெஜ்ஜாக இருந்தால் இறால் சேர்க்காமல் நீங்கள் பருப்பு உருண்டை மட்டும் போட்டு இதே மெத்தடில் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் போட்டு எண்ணெயில் வதக்கி விட்டால் கலர் கொடுக்குங்க. எண்ணெயில் ஒரு பெரட்டினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலா போக மீதி மசாலா எடுத்து வச்சுருந்தோம்ல நம்ம எண்ணெயில் வதக்குறதுக்குன்னே, அதையும் சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் கூட்டி வச்ச குழம்ப இறாலோடு சேர்த்து ஊற்றிக்கிறணுங்க. இந்த இறால் குழம்பு கொதிக்கிறப்பே நல்ல ஒரு வாசமும் மணமாகவும் இருக்கும். இப்போ இந்த பருப்பு உருண்டையை குழம்பு கொதித்ததுக்கு அப்புறம்தான் நம்ம சேர்த்துக்கிறணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஒருக்கா பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, வாசமனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ பருப்பை பருப்பு உருண்டை செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை தனித்தனியாக குழம்பு கொதித்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்குருவோங்க. இப்போ பருப்பு உருண்டை சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரியிற அளவு நீங்கள் கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதித்து இறக்குனீங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு செட்டிநாடு ஸ்பெஷல் இறால் போட்ட குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கங்க குழம்ப. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தனி பாத்திரத்தில் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டில் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு உருண்டையிலையும் உப்பு உரப்பு எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி
உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.